உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. என்னங்க என்ன பாக்குறீங்க? என்ன பேசணும்னு பிரீத்தி கிட்ட சொல்லுங்க. அதான் எப்படி ஆரம்பிக்கிறது என்னன்னு தெரியல. என்னங்க நீங்க எவ்வளவு தெளிவா பேசக்கூடிய ஆள் நீங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கமா? இந்த மாதிரி தரகர் வந்தாரு, இந்த மாதிரி தரகர் சொன்னாரு, அந்த விஷயம் எனக்கு சரின்னு பட்டுச்சு, அத உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதானே? ஓ, தரகர் சொன்ன விஷயத்த பத்தி பேசதான் கூப்பிட்டீங்களா? ஆமா. நீங்க வேற என்ன நினைச்சீங்க? இல்லையே, நான் இதுவும் நினைக்கல. இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சக்தி. நீங்க அவசரப்படாதீங்க பிரீத்தி. நாங்க அத பத்தி சொல்ல வரல. அதுக்கப்புறம் தரகர் ஒன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அத நீங்க அங்க இருந்து போயிட்டதால நீங்க அத கேக்கல. அவரும் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் இத சொல்லணும்னு இருந்தாரு. என்ன? அது ஒன்றும் இல்லை. அது என்னங்க நீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு விஷயத்த சொல்லாம இப்படி எழுதிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பிரீத்தி, நாங்க பேச நினைச்ச விஷயம் என்னன்னா, இல்ல 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 இல்ல, அது நான் சொன்ன சரியா இருக்காது. சக்தி, நீங்களே சொல்லுங்க. சுற்றி வலிக்காம நான் என்ன விஷயம் சொல்லிடுறேன் பிரீத்தி. நம்ம 2 பேரும் ஒரு டைமில் ஒன்றா பழகுனது, நம்ம கல்யாணம் மனமேடை வரைக்கும் போய் நின்னது, அந்த விஷயம் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். உங்கள் அப்பாவும் திருச்சியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். எங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்லவே வேணாம், தமிழ்நாடு லெவலில் ரொம்ப பாப்புலரான ஒருத்தங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டில் நடக்கிற இந்த கல்யாணம் நின்று போனது ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையை பற்றிலாம் நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. இவ்வளோ நடந்து இப்போ நீ எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட, எனக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்கள் வீட்டில் இருக்கிறது உனக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர்னு தரகர் சொன்னார்.